2, 3, go. காத்து மேல காத்து பாட்டுக்கு தனித்தனியா பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம், மொத்த காலேஜும் பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்குமா அப்படின்ற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து இப்படி பயங்கரமா வைப் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே வேற லெவல்ல இருக்குல்ல. திங்க் இண்டி கலெக்டிவ் அப்படின்ற பேஜ்ல இருந்து இப்படி ஒரு மாசான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணாவே எங்க பார்த்தாலும் காத்து மேல காத்து கீழே காத்து ரைட்லன்னு இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த பாட்டுக்கு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில காலேஜ்ல ஆடிட்டோரியத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து மாசா இப்படி காத்து மேல காத்து பாட்டுக்கு பயங்கரமா பாடிட்டே ஆக்ஷனோட வைப் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போதே அடேங்கப்பா எப்படி இருக்குல்ல. தனித்தனியா பார்க்கும்போது சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கு, அதுவே மொத்தமா எல்லாரும் ஒன்னா பார்க்கும்போதும் இப்படி ஒன்னா பர்ஃபார்ம் பண்ணும்போதும் பயங்கரமா இருக்கே, வேற லெவல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. பால் டப்பா அவர்களுடைய ரீசெண்டா வெளிவந்த இந்த பாட்டு இந்தியா லெவல்லையே பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த சூழல தான் காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஆடிட்டோரியம்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி மாசா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி மாசா நம்ம எந்த சாங் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அது பயங்கரமா இருக்கும். அப்படிதான் இந்த பாட்டும் இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1, 2, 3, go. நான் வந்து இந்த ஊஞ்சல்ல உட்காந்து பாட போறேன். நீ வந்து 16 வயதினிலே ஸ்ரீதேவி மாதிரி எடுக்கிற, ஓகேவா? பின்னாடி போய் நின்று என்னோட உச்சிக்குடி பின்னாடி ஆடணும், அது மாதிரி எடுக்கிற. ஃப்ரண்ட்ல ஸ்லோ மோஷன் எடுக்கிற. இப்ப வயித்துல ஏதோ வச்சிருக்கே, என்ன இருக்கு? ஏண்டா செந்தூர பூ கேக்குதா உனக்கு? நீ முதல்ல அந்த ஊஞ்சல் ஏறி உட்காரு பார்க்கலாம். போ 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 எடுக்கிற செந்தூர பூவே தானே வேணாம், உட்காரு. இட்டா தான் இருக்கு. சரி பிடிக்கிறேன். ஓகே ரெடி?